பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற போன்ஸ் எல்லாமே ரெட்ரோ போன்ஸ். ஆனா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல போனை பார்க்க போறோம், நம்மளாச்சும் கலர்ஃபுல்லா இருக்கலாமே கொஞ்சம் அப்படியே. சரி, இந்த ஃபோன் லிஸ்ட்ல இருந்து நிறைய மெமரிஸ் நம்மள பல பேருக்கு இருக்கும். பார்க்க உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி தோணுச்சுன்னா நீங்க அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டே வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அந்த ஒரு மொபைல் ஃபோன் எதுன்னு பாத்தீங்கன்னா Nokia 8910. இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் ஃபோன். அதுவும் ரெண்டு சைடு நீங்க அப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உள்ள இருக்கிற ஃபோன் வந்து வெளியே வந்து விழும். அப்புறமா தான் நமக்கு அந்த நம்பேடே வந்து வரும். நீங்க வந்து டைப் பண்றதுக்கு அந்த T9 கீபோர்டு எல்லாமே அதை வச்சு தான் வந்து டைப் பண்ண முடியும். அண்ட் இது டைட்டானியம் காஸ்டிங்ல உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் போன். அந்த டைம்ல சீக்ரெட் கோட் அப்படின்றத இந்த ஸ்மார்ட் போன்ல கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்க உங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணனும்னா அதுக்கான ஒரு கோடை வச்சு ஹைட் பண்ணிக்கலாமா. இப்போ நம்ம எவ்வளவோ ஹைட் பண்றோம், அப்ப இந்த கான்டாக்ட்ஸ் ஹைட் பண்றதுக்கே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பிளஸ் இன்ஃப்ராரெட்ல இருந்து மாறக்கூடிய அந்த ப்ளூடூத் ஒரு ஜெனரேஷன் வந்துச்சு பாத்தீங்களா, அதுல வந்த முதல் ஜெனரேஷன் போன்ஸ்ல இதுவும் ஒன்று. ஆனா இந்தியால இது லான்ச் ஆகும்போது பிரைஸ் என்னவாக இருந்ததுன்னு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய். இது கிட்டத்தட்ட ஒரு லக்ஸுரி போன் சொல்லணும். ஏன்னா அந்த காலத்திலேயே 25,000 ரூபாய்க்கு இது இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னு சொல்றாங்க. யார் வாங்கியிருப்பாங்க? ஆனா இந்த போன் உண்மையாகவே ஒரு ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு மிகப்பெரிய ஃபிளாப்பாவும் மாறிடுச்சு. இதுதான் சாம்சங் உடைய ஒரு 10x ஆப்டிகல் ஜூம், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 10x ஆப்டிகல் ஜூம் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன், ஸ்மார்ட் போன் இல்ல கேமரா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இதை லான்ச் பண்ணாங்க. சாம்சங் கேலக்ஸி S4 ஜூம் பேர்ல இருக்கிற மாதிரியே இது ஒரு கேலக்ஸி ஸ்மார்ட் போன் மாதிரியே இருக்கும். ஆனா பின்பக்கமா ஒரு கேமராவை மொத்தமா வச்சு கொடுத்தாங்க, ஒரு ரெண்டுத்தோட ஒரு ஹைபிரிட் மாடலாக. ஆனா உங்களுக்கு போட்டோஸ் இன்னைக்கு தேதியில கூட நிறைய யூடியூப் வீடியோஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கம்பேரிசன்ல இந்த போன் பாருங்க இப்பவே இப்படி இருக்கு, இந்த மாதிரி போன் இல்லைன்னா வந்து சொல்லி தான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டைம்லயே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு போட்டோவை எடுத்து அதை அனுப்புறதுக்கான மற்ற விஷயங்கள் வேணும்ல, கனெக்டிவிட்டிக்கு IR இருந்தது, உங்களுக்கு NFC இருந்தது, ஜிபிஎஸும் வந்து கொண்டு வந்தாங்க. AMOLED டிஸ்பிளே அந்த டைம்லயே வந்து ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Xenon ஃபிளாஷோட இந்த மொபைல் போன் வந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். நீங்க எடுக்கக்கூடிய போட்டோ உங்களுக்கு 100% ஒரு DSLR கிடையாது, ஒரு சின்ன ஒரு பாக்கெட் கேமரால எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர்ல இருக்கணும்ன்ற மாதிரி வந்து கொண்டு வந்துடுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இது கேமராக்காக இந்த சைடும் இல்லாம, மொபைல் போனுக்காக இந்த சைடுமே இல்லாம, பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால இது கம்ப்ளீட்லி இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிடான ஒரு மொபைல் ஃபோன் கேமரா மார்க்கெட்டில் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதுக்கு ப்ரோ நார்மலாக வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லேயே இப்போ கேமராலாம் சூப்பராக வருதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த ஃபோன் கூட நிறைய பேர் ரிலேட் பண்ணுவீங்க. Nokia 6600 என்னோட ஃபேவரட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்னோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் பெரிய மொபைலா இதை தான் வந்து வாங்கினேன். செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கியிருந்தேன். அந்த அளவுக்கு வந்து இருந்ததுங்க. பார்க்கும் போதே ஒரு நல்ல பாலிஷ்டான ஒரு சோப்பு டப்பா மாதிரி தான் வந்திருக்கும். பட் அன்னைக்கு தேதியில் இதுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கெல்லாம் வந்து இருந்தது. அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து 5-way ஜாய்ஸ்டிக் நேவிகேஷன் வந்து இருந்தது. TFT டிஸ்பிளே தான், பட் கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆஹா, இதுலேயே வீடியோலாம் வருது, ப்ரௌஸ் எல்லாம் பண்ண முடியுமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அண்ட் சிம்பியான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பியானுடைய வளர்ச்சி அப்படியே வந்துகிட்டே இருந்தது. அதை வந்து கொண்டு வந்த ஒன் ஆஃப் த மொபைல் ஃபோனா இந்த ஃபோனுமே வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு VGA கேமரா இருந்துச்சு, ப்ளூடூத் இருந்துச்சு, அண்ட் கேம்ஸும் விளையாட முடியும். டவுன்லோட் பண்ணி அப்படி இப்படிலாம் வந்து விளையாடிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வேர்ல்டில் 150 மில்லியன் யூனிட்ஸ்க்கு மேலே விற்றுருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நோக்கியாவில். ஆனால் இந்த ஃபோனை நான் கையில் எடுத்த உடனே செம ஷாக்கிங்காக இருந்ததுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் இப்போ வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் வந்து பரவலாகவே வரலையே, ஏன் யாருமே இந்த பக்கம் வரலன்றது தான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. மேபி அதோடைய இப்போ நான் சொல்கிறேன்ல அந்த விஷயங்களால கூட இருக்கலாம். ஸோ இது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி கிட்ட இருந்து ஒரு பியூர்னஸ், அதாவது வந்து பியூராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை ஒரு மொபைல் ஃபோன் அவங்க சொன்னது என்னன்னா, சோனி எரிக்சனுடைய Xperia பியூர்னஸ் 2009 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்கும்போது தெரியுதா வெள்ளையா, அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க?
டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளே. முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடியது அப்படியே வந்து தெரியும். ஆன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே அந்த டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளேல தான் வந்து வருது. பார்க்கும் போதே செம்மையாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்களாக இருந்தது. பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, இது ஒரு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிளாஸை வந்து அந்த டைம்லேயே சோனி இதில் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு செம்ம ஸ்டைலிஷாகவும் இருந்தது. பட் ரொம்ப லிமிடெட் எடிஷனாக தான் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் ப்ரைஸிங்கும் கம்மியெல்லாம் கிடையாது, செம்ம ஜாஸ்தி. கிட்டத்தட்ட $900 வந்து அப்போவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆப்பிள் $1000 ஃபோனை லான்ச் பண்ணுறான்னு நம்ம திட்டின்னு இருக்கோம். இவன் அப்போவே அந்த ஃபோனை அப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க, அப்போ யார் வாங்குவா? ரொம்ப கம்மியான ஃபோனை மட்டும் தான் மக்கள் வாங்கினாங்க. அவ்வளோதான் இவங்களும் வந்து ப்ரொடியூஸே பண்ணாங்க. Nokia 3250 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டை ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபோனுமே அப்படி ட்விஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கீபேட் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம், கேமராக்கு கண்ட்ரோல் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கேமரா வேணுமா அதையும் வந்து வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு மியூசிக் வேணுமா அதையும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன் அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு மல்டி மீடியா ஒரு பக்காவான ஒரு விஷயமா வந்து இந்த ஃபோன் வந்து இருந்தது. ஏன்னா திருப்பி திருப்பி ஃபோன் தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் மேக்ஸிமம் யூஸ் பண்ண வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் என்னப்பா ஃபோல்டிங் இப்போ லான்ச் பண்ணுறீங்க, நாங்களாம் அப்போவே லான்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு Nokia E70 அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பார்க்கும்போது வெறும் இந்த கீபேட் மட்டும் தான் வந்துருக்கும், நம் பேட் ஓகேவா. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் கீபோர்டே வந்துடும், குவாலிட்டி கீபோர்டு, அழகாக வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வித்தியாசமாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங், ப்ரொடக்டிவிட்டிக்கு அந்த டைமில் இருந்த பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணால் நீங்கள் பயங்கரமாக வந்து மெயிலெல்லாம் அனுப்பிச்சிக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 3Gயும் இதில் இருந்தது. 25,000 பட்ஜெட்டில் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வைஃபை சப்போர்ட்டோடவும் இது லான்ச் ஆச்சு. அண்ட் நோக்கியா தரப்பு வந்து Gage அப்படின்ற பேர்ல ஒரு மொபைல் ஃபோன் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது கேமர்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்த ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெண்டுத்தோட ஒரு காம்பினேஷனா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் நோக்கியா வந்து விளையாடி இருக்காங்க. 5-way டைரக்ஷனல் கண்ட்ரோலரும் வந்து இருந்துச்சு, ப்ளூடூத், இதில் சிம்பியன் ஓஎஸும் இருந்துச்சு. அண்ட் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவல்யூஷனரியான நிறைய விதமான கேம்ஸ் இருந்துச்சு. 50க்கும் மேற்பட்ட கேம்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைடர்மேன் 2 எல்லாம் கூட அவைலபிள் இருந்ததா சொல்றாங்க. ஆனால் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு எப்படி சொல்றது, ஒரு கஷ்டமான ஒரு டிசைன் மாதிரி வந்து தெரிஞ்சதுனால இது பேர் வந்து டாக்கோ ஃபோன் அப்படின்றது போலையும் இது கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெறும் 28 மாதம் மட்டும்தான் இது சேலில் வந்து இருந்தது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸிங் $300 வச்சிருந்தாலுமே வெறும் 3 மில்லியன் யூனிட்ஸ் மட்டும் தான் வேர்ல்டு வைடாவே வந்து இவங்க வித்தாங்க. ஸோ இதற்கு முன்னாடி எல்லாம் கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலாக அந்த ஸ்னேக் கேம் இல்லாட்டி J2M சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கேம்ஸ் மட்டும் தான் அப்படி விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இதில் தான் வந்து கேம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பேச்சுக்கெல்லாம் வந்து அடிபடிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுவும் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பாக தான் இருந்துச்சு. பல நாட்களுக்கான தேடலுக்கு அப்புறமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிவைசஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து உங்களுக்கான வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை சொல்லிடுங்க. அண்ட் இந்த மொபைல் ஃபோன்ஸில் உங்களுடைய மெமரிஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த மெமரியை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை மெமரிஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த ஃபோன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு கிவ்அவேக்கான கேள்வி. ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. கிவ்அவே என்னன்னு தெரியலனா ஐ பட்டன்ல கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. 40 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 10 தான் காமியா, 40 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இல்லை